ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் கிரேவி வந்து எல்லாருக்குமே பிடிச்சதுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு வானொலி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கின உடனே வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் கட் பண்ண வச்சு வெங்காயம் இதில் ஆட் பண்ணி வதக்கணும். ரெண்டு பச்சை மிளகா இதுவும் நல்லா வதக்கணும். அதில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடி பிடிக்காத மாதிரி சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே சில டைம் வந்து அடி பிடிக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். நல்லா வதக்கின உடனே இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். 2 சிட்டிகை மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா ஆட் பண்ணி விடணும். உப்பு, தேவையான உப்பு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காத மாதிரி கிளறி விடணும். தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிளறி விடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் மேலே திரண்டு வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் சில்லி மிளகாய்த்தூள் போடணும். ஏற்கனவே நான் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். மிளகு, சீரகம், தனியா இந்த 3த்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் வறுத்துட்டு. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் இதில், அந்த மசாலாவை. தண்ணி ஊற்றிடணும், தேவையான தண்ணி ஊற்றிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அது நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பன்னீரை ரெடி பண்ணி வச்சிடலாம். பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு தேவையான சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு பெருசாக வேணும் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக வேணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இதை நம்ம பன்னீரை போடணும். ஏன்னா குழஞ்சிரும் நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா. அதனால் குழம்பு நல்லா கொதித்து வந்தவொடனே இந்த பன்னீரை அதில் போடணும். ஏன்னா இது உடனே வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இது 2 நிமிஷத்தில் எடுத்து பார்த்தேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவி. இப்போ இதில் வந்து கொத்தமல்லியை தூவி விடணும். நறுமணத்துக்கு கொத்தமல்லி நல்லா வாசனை கொடுக்கும்.
சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you.